சூரத்துல் பக்கரால ஒரு அழகிய குர்ஆன் ஆயத்து, ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்நாளில் ஒருவர் மற்றவருக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, யாரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, யாரிடமிருந்தும் எந்த ஈடும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவர்கள் உதவி அளிக்கப்படவும் மாட்டார்கள். அது எந்த நாள் அப்படின்னு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டீ எல்லாம் போட்டு குடித்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கப்பக்கிழங்கு அவிச்சு குழைக்க போகிறேன். அது கூடவே வந்து கொண்டக்கடலையுமே அவிச்சு தாளிக்க போகிறேன். இந்த கிழங்கு குழைக்கிறதுக்கு மரவள்ளி கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணிக்கணும். கழுவுன கிழங்க நல்லா விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக வச்சு குழைச்ச மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இன்றைக்கி ஈரப்பலாக்காய் குழம்பு வச்சுருந்தேன். அதுக்கு கறி குழம்புக்கு தாளித்து விடுற மாதிரி தாளிப்பு கொடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஈரப்பலாக்காவையும் சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். ஒரு 10-15 நிமிஷத்துலலாம் சூப்பராக வெந்து வந்துடும். இதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா குழம்புமே செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யாரெல்லாம் இந்த ஈரப்பலாக்காய் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சைட் டிஷ்க்கு வந்து கேரட் முட்டை போட்டு பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், கூடவே எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் கருமுறன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்குமேன்ட்டு வத்தலும் பொரித்து வச்சாச்சு. மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு கால் வந்துருந்துச்சு கஸ்டமர்கிட்டருந்து. ஒரு பிளாக் ஃபாரஸ்ட்டில் வந்து 1/2 kg டால் வச்சு கேக் கேட்டிருந்தாங்க. அதையுமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஈவினிங் ஒரு 5:30க்கு இதையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்.